காலையில் டீ குடிக்கலான்னு டீ கடைக்கு போனாங்க. பால் வரலங்கிறார். ரொம்ப நேரம் காத்திருந்தா வரவே இல்லை. அப்புறம் சரி ஓகே வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு ஒரு ஆஃப் பாயில் ஒன்று போடுங்க, ஒன் சைடு ஆஃப் பாயில் ஒன்று போடுங்க, அடுத்து வந்து ஒரு ஆம்லேட் ஒன்று போடுங்கன்னு சாப்பிட்றது தான். அது ஒரு ஒரு 6 ரூபா முட்டை ஆகி போச்சுன்னா ஒருத்தர் 15 ரூபா போடுறாங்க. ஒரு 30 ரூபாய் சாப்பிட்டோம்னா சத்துக்கு சத்து ஆகி போச்சு போகலான்னு போனோம். அது என்னன்னா, என்னப்பா அது கோழி முட்டை வரல, சரி சிக்கன் 65 ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு மத்தியானத்து ஏதாவது பண்ணலாம், சில்லி சிக்கனு அது மாதிரி சாப்பிட்லான்னு போனால் அப்புறம் சொல்கிறாங்க திமுக வந்து அந்த இந்தி கூட்டணியை விட்டு இந்தி கூட்டணி விட்டு விலகினதுனால அவங்க விட்டு கோழி வந்து முட்டை போட மாட்டேறதான். அந்த இது இருக்கு பாருங்க, அந்த பிராய்லர் கோழி சுருங்கி சுண்ணாம்பா போச்சா, அடுத்தால மானே வந்து பால் கறக்க மாட்டேறதா. என்னங்க இது இது எந்த ஊரில் அப்படின்னு திமுக நினச்சிக்குது. திமுக இல்லை, அந்த குடும்பம் கோபாலபுரம் கோஷ்டி நினச்சிக்குது. இது அப்படிப்பட்டது. அது இழப்புன்னு அதுக்கு ஒரு 10 பேசுறதுக்கு அதில் 4 பேர் 5 பேர் போட்டாலும் அது 5 பேருமே வந்து திமுக விலகினது காங்கிரஸுக்கு புட்டுக்கிட்டு பிடிச்சி நட்டிட்டு போய். ஆனால் சும்மா இருங்க, நீங்கள் வர 100 ஆண்டு கட்சி அவன் வந்து எவ்வளோ 150 வருடமாக வந்து சுதந்திரத்துக்காக போராடி பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கும் காங்கிரஸ் என்றால் ஒன்று இருக்கிறது. ஓகே, அவங்க பரம்பரை ஆட்சி என்பது வேற, உங்கள் பரம்பரை ஆட்சி என்பது வேற. அவங்க ஜெயிலு இதெல்லாம் போனாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த பேக்கரி ஆகி போய் தான் உங்கள் கட்சிக்கே வந்தீங்க, பேக்கரி ஸ்டைலில் தான் வந்தீங்க. இன்றைக்கி வந்து ராஜா போன்றவர்களை வந்து இறக்கி விட்டு என்ன பண்ணுறீங்க, ராஜா சொல்கிறாரு என்னன்ட்டு. விஜய் பேசவே மாட்டாரா, சிஎம் முன்னாள் சிஎம் ஸ்டாலின் மட்டும் பேசி பெறட்டுறாராக்க. எல்லாம் இந்த கூலி கோஷ்டிகள் உங்களை மாதிரி உள்ள புத்தகம் எடுத்த குரூப்புகள் தானே பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்று ஏதாவது ஒரு தலைவனாக்குவாங்களா, இவ்வளோ கற்றுறீங்களா? ஆக்க மாட்டாங்க. அது அப்படிதான். அது அம்பிகளில் எடுத்து குத்திக்கிட்டாலாம். அதுபோல் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, அண்ணாமலையை வச்சு ஜிகி வேலையெல்லாம் பண்ணுவதற்கு திமுகவும் பாஜகவும் முடிவு பண்ணிட்டாங்க. இரண்டாவது கட்சி ஆரம்பித்தோமே இங்கேருந்து பண்ணி நேர்த்தி 10 பைசா மதிக்கல. சீமான் கத்திரி கிடக்கிறாரு. அது 1.25%, 3%, 8% போகிறாரு, திரும்பி போகிறாருன்னா இன்றைக்கி அந்த பேச்சு பெரியாரின் தந்தைங்கிறது. அப்போ நாளைக்கு வந்து பெரியார் வந்து கொடூரன்னு சொல்லிட்டு போனதுனால நிலைப்பாடை மாற்றுறாரு. இன்றைக்கி அண்ணாமலை இறக்கி விட்ருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக பாஜகவோட ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாதுல்ல, யாருக்கா டிஎம்கே போக முடியாது. அதனால் அண்ணாமலை இறக்கி விட்டு அவர் கூட லிங்க் பண்ணி அதான் நீ நல்லா எழுதி வச்சிங்க. அண்ணாமலை கூட திமுக என்ன அங்கே பேசிட்டு இந்த தூங்கு மூஞ்சி இருக்குல்ல, அதை வந்து கிளப்பி விட்டு அதை தூங்கி விட்டு இன்னை வரலையும் ஏதோ அப்பப்போ ஒரு அறிக்கை அது பேரில் எவனா விட்டு போங்கடான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுபோல் இப்போ அண்ணாமலை இறக்கி விட்டா ஆக்டிவாக இருக்குமே, விஜய்கிட்ட மோதணுமே. விஜய் வந்து அன்றைக்கி கட்சி ஆரம்பித்தப்போ எல்லாம் கேவலமாக வந்து அதை கட்சி ஆரம்பிக்க மாட்டேன், முதல்ல வரட்டியா, அப்புறம் பூத்துக்கே ஆள் இல்லையா, அப்புறம் அடுத்தாப்புல வந்து தேர்தல் நிற்க மாட்டாங்க, நின்று எங்கேயா போகலாம், ஏதோ ஒரு 7% 1.25% வாங்குவான்னு சொன்னால் இன்றைக்கி வந்து சுண்ணாம்பு தடவி எங்கெங்கே தடவினான்னு அதுக்கு சொல்லக்கூடாது, வெளிப்படையாக சொல்லக்கூடாது. வந்து சிஎம் ஆச்சு. இப்போ அவருக்கு எதிர்க்கணுமா, அண்ணாமலை இறக்கி விடணுமா. அவர் என்ன பிரச்சனை, அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா மீட்ரு வேணும் கையில். சும்மா அங்கங்கே பேசினா கூட அவர் செம மீட்ரு இருக்குது. அவர் எந்த ஆட்சியிலுமே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸு அமலாக்கத்துறைக்கெல்லாம் நான் பெரட்டி தரேன் ஊட்டி தரேன்னு சொல்லிவிட்டு பெரட்டி காசை கொட்டி கண்ணாப்பண்ணான்னு வச்சு ஒன்றும் இல்லைங்க. ஒரு உதாரணம், அந்த சவுகார்பேட்டையில் இருக்குது. அந்த ஏதாவது சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த கிழக்கு பக்கம், அப்புறம் பீச் ஸ்டேஷன் உள் பக்கம், அந்த பக்கத்துலேருந்து அந்த கல்கத்தா ரோடு உள்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? 2500 கோடி. 2000 கோடி வச்சுங்க. எவனும் பில்லு கொடுக்க மாட்டான், எவனும் வந்து ஜிபேலையும் வாங்க மாட்டாங்க, எவனும் ஸ்வைப்பும் பண்ண மாட்டான். ஏனென்றால் ஸ்வைப் பண்ணால் இன்கம் டேக்ஸ் வந்துடும். இன்கம் டேக்ஸ் வருகிறது. இது அது எவ்வளோ வரும், 2000 ரூபாய்க்கு எவ்வளோ ஜிஎஸ்டி எவ்வளோ வரும், 18% பார்த்தா ஒரு நாளைக்கு 360 கோடி. கணக்கு பண்ணுங்க. இந்த 360 கோடி வராத அளவுக்கு அங்கே காவலர், இனமான காவலர் இருக்கிறார்ல நம்ம சேகர் பாபு, அவரும் அண்ணாமலை நம்புங்க நண்பர்களே, இவங்க 2 பேரும் இணைஞ்சி எல்லாருக்கும் வச்சு இணைஞ்சி அங்கே யாரும் ரைடு வரக்கூடாது வித்துங்கடான்னு சொல்லிட்டான். ஒரு நாளைக்கு 360 கோடினா இதில் பாதி ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்கு வரும். எவ்வளோ, 360 கோடி. ஒரு நாளைக்கு 360 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி போட்டோம்னா பாதி வந்து எவ்வளோன்னு கணக்கு பண்ணுது. 180 கோடி, 18,000, 180 கோடி ஒரு நாளைக்கு. இதில் வந்து 10% சென்னை மாநகராட்சி கிடைச்சதுன்னா வேறு லெவலு, தமிழ்நாடு கிடைச்சா வேறு லெவலு. இதை தடை பண்ணது அதுக்கு வரக்கூடிய கட்டிங்கு, கமிஷன், கரெக்ஷன் எல்லாமே யார் வாங்கினது?
அண்ணாமலையும் சேகர் பாபு வாங்கி அங்கே கொடுத்தாரு, அண்ணாமலை வாங்கி தான் எடுத்துகிட்டு மேலே பாதி கொடுத்தாரு. கதை நினச்சி கட்சிக்கு இப்படி இது தேடி போச்சா, போதும் கொண்டு போய் கைலாசாவில் போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதும். கைலாசா யார், நம்மளுடைய பிரேமானந்தா, பிரேமானந்த நித்யானந்தா போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதும். பத்தாத்துக்கு நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டான்ஸு சாமியார்ட்ட இன்வெஸ்ட் பண்ணி இருக்கு. அதனால் கட்சி நடத்துறது யாருக்கும் கை நீட்ட வேண்டியதில்லை, உறுப்பினர் கொடுக்க வேண்டியதில்லை. காலையில் 1 லட்சம், சாயங்காலம் 25 லட்சம், நாளைக்கு காலையில் 2 கோடி ரீச் ஆகிடுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் பூரா பிந்தி போப்பாங்க. அதை வச்சுங்க. இப்போ ரஜினிகாந்த் வேறு என்ன பண்ணியாச்சு, இந்த அம்மிக்கல் மேட்டர் சொன்னோம்ல, ஆம்பளை புள்ள இல்லைன்னா ரஜினிகாந்த் பெண்கள் ஆட்சிக்கு கட்சி ஆரம்பிக்கிறப்போ குறுக்க 2 குடிச்சவராக்கினதில் எங்கள் அம்மா ஜானகி அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அது ஏடிஎம்கே போனதை இன்னொரு அம்மா கிளப்பிட்டாங்க. யார், ஜெயலலிதா அம்மா காத்தி காப்பாற்றி. அடுத்தவங்க என்னாச்சுன்னா, ரஜினிகாந்த் கட்சிக்கு போகிறேன்னு சொல்லி அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க கொண்டு போய் அவன் உருவி கிட்னிலேருந்து எல்லாத்தையும் உருவி அதுக்கு ரெலவெண்ட் மேட்டரையும் உருவி கட்சி நடிக்கணும்னு சொல்லி கடைசியில் கூட்டணிக்கு ஐதாரன்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு 500 கோடி ரூபா கொடுத்து 2 பேரும் சேர்த்து இது படம் தயாரிக்கிறாங்கய்யா. அது இன்ப நிதி இனிய நிதி ஆரம்பிக்க போகிறாச்சுன்னா அதே அந்த இடத்துல விட்டாருங்க. இன்றைக்கி அம்மா கட்சி ஆரம்பிச்சா, நம்ம பிரேமலதா எப்படி அந்த விஜயகாந்தை வச்சு உருவானாங்களோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அன்னைக்கு போகலன்னு சொன்னவங்க இன்றைக்கி மக்கள் இயக்கம், யாவோ வருவா நீ வேற. அதனால இதெல்லாம் நடக்காத கதை.